ரிஷபராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு ஒரு செழிப்பான ஆண்டு, இந்த ஆண்டு வளமான ஆண்டு, இந்த ஆண்டு ஒரு மங்களத்தை கொடுக்கக்கூடியது, மாங்கல்யத்தை கொடுக்கக்கூடியது, புத்தரனை கொடுக்கக்கூடியது, திருமண வைபவங்களை கொடுக்குறது, எல்லா செல்வங்களையும் கொடுக்கக்கூடியது, எல்லா ஜோதிடரும் சொல்லக்கூடியது, எல்லா அறிவியல் அறிஞரும் சொல்லக்கூடியது, எல்லா மேதைகளும் பரப்பக்கூடியது, பயன்படுத்தக்கூடியது, புகழக்கூடியது ரிஷபராசி தான். இதுக்கு மேல நீ என்ன வேணும்? அப்ப ரிஷபராசி நேயர்களுக்கு தசா பத்தி பாத்துக்கங்க, இந்த பயிற்சியை பார்த்துக்கங்க. முழுக்க குறுப்பெயர்ச்சியும் சரி, முழுக்க முழுக்க சனி பயிற்சியும் சரி, மிக மிக உன்னதமான உற்சாகமான ஆண்டாக மாறும். ஏற்கனவே குரு உங்களுக்கு 10-5க்கு மேல போறார். 10-5க்கு மேல போறதுனால பலனுள்ள ராசியாக, பலனுள்ள மாதங்களாக, வருஷங்களாக உங்களுக்கு இருக்கும். அத்தனை செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஏன்னா ரிஷபம்ங்கிறது இப்பதான் ஒரு வலையா செழிப்பாக வந்திருக்கு. ஏன்னா உங்க ராசிக்கு 11ல சனி வந்துறாரு, 10ல ராகு வந்துறாரு. குரு தான் உங்களுக்கு கொஞ்சம் சிக்கல் இருக்குது. ரிஷபத்துக்கு குரு, உங்க ராசிக்கு குருவும் 2க்கு தான் போறாரு. உங்க வீட்டுல இருந்து இப்ப 2க்கு தான் போறாரு. அப்ப உங்க வீட்டுக்கு மேசத்துக்கு எப்படி 2ல குரு இருந்தாரு, அப்ப ரிஷபத்துக்கு 2ல குரு, அப்ப தள்ளி தள்ளி போறாரு. அப்ப மிக நல்லா இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நீங்க செய்யக்கூடிய தொழில், நடனம், நாட்டியம், ஜவுளித்துறை, பேக்கரி, இனிப்பு, வெளிநாடு, உள்நாடு, மாற்றங்கள், திருமணம், வைபவங்கள், மங்கள காரியங்கள், பொறுப்புள்ள அதிகாரிகள், உயர்நிலை உள்ள அசோசியேஷன்ஸ் எல்லாமே செழிப்பா இருக்கக்கூடிய நாட்கள் உங்களுக்கு வெகு தூரத்தில் அல்ல. சனிப்பயிற்சியிலிருந்தே உங்களுக்கு அரும்பு விட தொடங்கியது. சனிப்பயிற்சியிலிருந்தே உங்களுக்கு எல்லா ஆற்றலையும் கொடுக்கக்கூடிய நாளாக மாறிவிடும். எது? ரிஷபராசி நேயர்களுக்கு. எனவே ரிஷபராசி நேயர்கள் இந்த ஆண்டுல விஸ்வாவச ஆண்டு உங்களுக்கு ஒரு சிறப்பானதாக அமையும். மங்களத்தை கொடுக்கக்கூடியது, மகத்தான ஆண்டாக மாறும். அப்ப என்ன? பிரதோஷ வழிபாடு நல்லா பண்ணுங்க. பிரதோஷ வழிபாடு தும்பப்பூனால சிவபெருமான கும்பிடுங்க. தும்பப்பூ மட்டுமல்ல, மனோரஞ்சிதம், மறிக்குழுந்து, பாரிசாதம், இந்த மாதிரி மலர்ல புஷ்பராகத்துல உள்ள இந்த முள்ள அழகான வாசமுள்ள மலர்களால் ஒண்ணுமே கிடைக்கலங்க. மறிக்குழுந்தே எனக்கு கிடைக்கும் ஐயா. மறிக்குழுந்தல் கும்பிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா ஒரு மகத்தான வெற்றியை கொடுக்கும். விஸ்வாவச ஆண்டு உங்களுக்கு வெற்றியை கொடுக்க ஆண்டாக மாறும் என்பதுல மாற்று கருத்து அல்ல. தயவு செய்து இந்த தடவை ரிஷபராசிக்காரவங்களுக்கு வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, புதிய தொழில் ஆரம்பிக்கிறது, நிர்வாகம் பண்றது, எந்த முக்கியமா ஜவுளி, முக்கியமா பேக்கரி, முக்கியமா வாகனங்கள், உயர்ந்த வாகனங்கள், அழகிய பொருள்கள், பெண்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும், இதெல்லாம் இந்த தடவை நீங்க செஞ்சுக்கலன்னா அப்புறம் ஜோதிடர் மேல பொறுப்பு இல்லை. ஜோதிடர் மேல பொறுப்பு இல்லை. பிரதோஷ வழிபாடு 144 பிரதோஷம் போகும். உச்சத்துக்கு போயிருக்கீங்க. நிச்சயமா உச்சத்துக்கு போயிருக்கீங்க.